மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல சிஎம் உடைய பிறந்த நாள் இன்னைக்கு அவையில் நடந்த சில விஷயங்கள், குறிப்பாக 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா அந்த இறால் பண்ணையை மூட சொல்லி மனு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிருக்காங்க சில பேர். அவங்களுடைய விவரம் என்னன்னு சொல்லுங்கள். அப்புறமா நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாத்துலேயுமே ஊழல். கடைசியில் மருத்துவமனையில் போய் பார்த்ததில் ஒரு பெரிய அதிர்ச்சி சம்பவத்தை ஒன்று பார்த்துருக்காரு. என்ன எப்படி கட்டி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு சம்பவம் போயிட்டுருக்கு. குறிப்பாக கூவம் எல்லாரும் சொல்கிறது இன்றைக்கி தான் இந்த கூவத்தை க்ளீன் பண்ணுவீங்கன்னாங்க. இப்போ அதுக்கு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வரப்போகுது. கூவத்தையே டோட்டலாக க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றாங்க. என்ன சார் வந்திருக்கு? ஸோ இன்றைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய வந்து பிறந்த நாள். 52 வயது முடிந்து இப்போ 53வது வயது இப்போ தொடங்கியிருக்கு. ஸோ நம்மளுடைய பப்ளிக் சேனல் மூலம் அவருடைய வாழ்த்துக்கள் சொல்ல, நம்ம நேர்களும் தமிழக முதலமைச்சர் வாழ்த்துக்களை சொல்லுங்கள். பட் இங்கே சபாநாயகர் எழுந்து வந்திருக்கும், அதாவது உள்ளே வரும்போதே முதலமைச்சர் உட்பட எழுந்து வணக்கம் சொன்னது. அப்புறம் சபாநாயகர் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒரு 2-3 இது அழகாக அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொன்னது. பட் ஒரு சிறப்பாக ஒன்று இருந்தது. பட் இங்கே என்னென்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சட்டசபை கூடுறதே ஒரு 10 நாள் 15 நாள் கூடும். அங்கே இந்த நாட்டுக்கு என்னத்தை, நாட்டு மக்களுக்கு என்னதை, என்ன திட்டங்கள் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது மாதிரியான செயல்பாடுகளை எல்லா பேரும் பேசுனா சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள் சொல்லி முடிச்சோடனே சபாநாயகர் அமைச்சருக்கு வாய்ப்பு தராங்க நேற்று நடந்த சம்பவத்துக்கு பேசுகிறதுக்கு. உடனடியாக எதிர்கட்சியில் இருக்கிற எல்லா பேருமே பயங்கர ஒரு கோஷம் போட்டு பேசவே விடாமல், அது இந்த எடப்பாடி அவர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக குரல் கொடுத்தே எனக்கு பார்க்க முடிஞ்சுது. பேசவே விடலை. சபாநாயகர்கள் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு வாய்ப்பு தர்றேன், வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக 11 பேருக்கு மேற்பட்டவர்களும் வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கும் இருக்குது. ஃபஸ்ட்டு அமைச்சர் பேசி முடிச்சதுன்னா 110 கீழ் விதியின்படி தான் சொல்கிறாரு, உங்களுக்கு வாய்ப்பு தர, வெயிட் பண்ண. கத்தியே ஒரு 10 நிமிஷம் அந்த சட்டசபையுடைய மாமன்றத்தையே கொலாப்ஸ் பண்ணிடுறேன். நீங்கள் பிரச்சனை பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்கு இனிமேல் வயசு கம்மி இல்லை, எல்லாம் வயசாயிட்டீங்க, அனுபவசாலிகள், முதலமைச்சராக இருந்திருக்கீங்க, இவ்வளோ அனுபவம் இருந்து ஒரு சட்டமன்றத்தில் எப்படி நடந்துன்னு தெரியாமல் ஒரே கூச்சல் குழப்பங்கள் போட்டது அப்படின்னா அது என்ன சொல்லுன்னு தெரியல எனக்கு. பட் அதையும் மீறி நிறையா விஷயங்கள் பேசப்பட்டது. விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொன்னது, அதை எதிர்க்கட்சி சேர்ந்தவர்களும் வாழ்த்து சொன்ன விஷயம் நம்ம பார்க்க முடிஞ்சது. இப்போ அது ஒரு புறம் இருக்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2வது ஒன்று கேட்டீங்க. ஸோ அடையாறுனுடைய, அதாவது சென்னை மாநிலத்தினுடைய எழில்மிகு தோற்றமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கொண்டு போய், அதாவது வெளிநாடு மாதிரி கொண்டு போய் சென்னை மாநிலத்தை கொண்டு போகணுங்கிறது தான் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு திட்டம். பட் இங்கே ஒரு பெரிய மைனஸாக இருக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த கூவம் நதி தான். ஆனால் இப்போ தான் அது கூவம் நதிங்க. அந்த பக்கம் போகும்போதெல்லாம் மூக்கை பொத்திட்டு போகிறாங்க, அவ்வளோ ஸ்மெல் வருது அப்படின்னு. ஆனால் ஒரு காலத்தில் பிரிட்டிஷ்காரங்க இங்கே இருக்கும்போது பார்த்தோம்னா அது போட்டிங்லாம் அதில் விட்டுருக்காங்க. குடிநீர் எடுத்துகிட்டு போகிறதுக்கே இந்த தண்ணி தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க மக்கள். அப்போ அவ்வளோ அழகாக இருந்த அந்த ஒரு ஆறை ஸோ போக 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 பார்த்தா இந்த பாதாள சாக்கடை ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு தனி ரூட்டு போட்டு கிளியர் பண்ணாமல் இந்த கூவம் நதியில் உள்ளே ஜாயின் பண்ணி மிக்ஸ் பண்ணதுனால பார்த்தா அந்த, அதாவது தெளிவான நீர் போன இடத்துல பூரா சாக்கடை கலந்து வச்சு கருப்பு கலராக போய் அந்த பக்கம் போகவே முடியல. ஒன்று நம்ம அண்ணா ஸ்கொயர் பக்கத்தில் இருக்கிற அந்த ஃப்ளைஓவர்கிட்டே இருக்கிற அந்த கூவம் ஒன்று, மெயினாக எடுத்துக்கிட்டோம்னா அடையார் கூவம். அதுதான் செம்பரம்பாக்கம் ஏரி மழை காலத்தில் தண்ணி திறந்து விட்டால் நேராக உள்ளே அடித்து பீச்சில் போய் கலக்கிறதுக்கான ஒரு வே இது. ஆனால் இந்த கூவத்தில் தூர் வராமல் மேலோட்டமாக சும்மா வாரி மாதிரி அந்த ஆழத்தை அதிகப்படுத்தாமல் மேலோட்டம் போகிறதுனால தான் தண்ணி வெளியில் 2015 சென்னை மன்றம் எந்த அளவுக்கு படாத பாடுபட்டுச்சுன்னு தெரியும். ஹாஸ்பிட்டலுக்குள்ளெல்லாம் தண்ணி போன விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். பட் இங்கே இப்போ அதை இந்த அதாவது சென்னை நதியில் சீரமைப்பு திட்டத்தில் அதை ஒழுங்கு செய்து அந்த கூவத்தை தரைமட்டம் தெரிகிற அளவுக்கு, அதாவது கீழ் பேஸ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மண்ணு தெரியணும், அந்த அளவுக்கு சீரமைக்கணும் பண்ணணும்னு சொல்லி மத்திய அரசுடைய நிதியில் ஃபஸ்ட் டைமாக ஒரு 7,500 கோடி வாங்கியிருக்காங்க. ஸோ வாங்க போகிறாங்க. இது தவிர 30,000 கோடிக்கு முதலீடுகள் வர்றதுக்கு தமிழக முதலமைச்சர் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதுக்கு டெண்டர் முறையில் விண்ணப்பங்களை வரவேற்கிற விஷயத்தை சொல்லிட்டாங்க. இதுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் போட்டாங்க. இது முதலமைச்சருடைய கீழே தான் வருது டிபார்ட்மெண்ட் இதை. ஸோ மொத்தம் சென்னை மாநிலத்தினுடைய இந்த கூவ நதியை சீர் செய்து பாதாள சாக்கடை போகிறதுக்கான வேற ஒரு ரூட்டை கிளியர் பண்ணி இது ஒன்லி அந்த ஃபுல்லாக, அதாவது எப்படி பிரிட்டிஷ் காலத்தில் பீரியட் இருந்தோ அந்த மாதிரி ஆக்குன்றவருடைய முதலமைச்சருடைய கனவு. இதில் அந்த கரையோரம் இருக்க மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வேறு, அதாவது இடங்கள் நிறைய வீடெல்லாம் கொடுத்து அவர்களை மாற்றம் செய்யப்பட்டு அந்த இடத்துல ஃபுல்லாக நடைபாதை, பூங்கா, பார்க்குகள் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்கீம்லாம் கொண்டு வச்சு இது மக்கள் வரி பணத்தில் நம்ம செய்யக்கூடிய திட்டம் இது. இதில் எந்த விதமான முறைகேடுகள் நடந்ததுன்னா மக்கள் வரி பணத்தை வீணடிச்சிங்கன்னா கடுமை நடவடிக்கை எடுக்கப்படும்.
அப்படின்னு முதலமைச்சர் வந்து மிகப்பெரிய ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு இதை. ஸோ இதில் என்னன்னா, இதில் அதாவது வெளிநாட்டு உடைய சேர்ந்தவர்கள் கூட இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இந்த கூவம் நதிநீரை வந்து சுத்தப்படுத்தி அதன் மேலே காங்கிரீட்டு ஸ்லாப்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஷாப்பிங்லாம் பண்ணுறது மாதிரியான ஒரு திட்டம் இருக்கப்படுறதா நான் கேள்விப்பட்டேன் அதை. பட் அது அந்த அந்த ஒரு ஸ்கீம் இருந்தே தவிர யாரும் அதை வந்து முன்னெடுத்து இது வரைக்கும் பண்ணவே இல்லை. அதை அப்படியே விட்டுருந்தாங்கன்னா இந்நேரம் எத்தனையோ வெளிநாட்டுக்காரங்களாம் உள்ளே வந்தாங்க பண்ணுறதுக்கு. இப்போது இதை வந்து தமிழக முதலமைச்சர் இப்போ இந்த கூவம் மெயினாக நதி வந்து சென்னை சிட்டியில் எங்கெங்கே போதோ சுற்றி போதோ அதை எல்லா இடத்துலையுமே கிளியர் பண்ணணுன்னு ஒரு ஸ்கீமை போட்டு அதுக்கு வேண்டி அதே ரயிலில் போட்டு எல்லாம் வச்சுட்டாங்க. இதனுடைய வேலைகள் ஆரம்பிக்க போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்குள்ளேயே இது எல்லாத்தையுமே முடித்து இது வந்து சிறப்பாக கொண்டு வரணுங்கிற அந்த ஒரு ஸ்கீம் ஒன்று போட்டிருக்காங்க. அது உண்மையிலேயே சிறப்பான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இதை சென்னை மாநிலத்தினுடைய அழகே வந்து அந்த அதாவது என்ன சொன்ன கூவம் நதி தான். அதை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி அருவருப்பாக இருக்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க அதை. அந்த ஒரு ஸ்கீம் ஒன்று போட்டிருக்காங்க. அது இப்போ விரைவில் அந்த வேலையில் ஆரம்பிக்க போகுது. இதை தவிர பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒன்று கேட்டீங்க நீங்கள், ஹாஸ்பிட்டலில் முறைகேடு அப்படின்னு சொல்லி. உண்மையிலே அது ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா தான் பார்க்குறேன். திருப்பூர் அரசு ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ அமைச்சர் நேரடி பார்வையில் போய் அது புற்றுநோய் சம்மந்தப்பட்ட நோயாளி வருவதற்கான ஒரு புது பில்டிங் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரியோட மருத்துவமனையில் அந்த கட்டடம் வந்து கட்டப்படுது. அங்கே ஆய்வு மேற்கொள்வார். அதுக்கு முன்னாடி நோயாளியெல்லாம் போய் பார்த்து இப்போ ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் எப்படி இருக்காங்க, சாப்பாடு எப்படி வருது, தூய்மை எப்படி இருக்குது, ரெஸ்ட் ரூம் இருக்குது, எல்லாமே விசாரிச்சுட்டு பண்ணும்போது இந்த பில்டிங் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அடுத்து பில்டிங் கட்டடத்துக்கு போயிருக்காரு. போட்டு எல்லாம் பார்த்துட்டு மேலே மொட்டை மாடிக்கு போய் லேசாக வந்து கை வச்ச உடனே டபடபடன்னு அந்த கரை உடையுது. மேலே போய் கை வச்சு பார்க்குறாரு, காலை வச்சு தட்டாரு, கையை வச்சு தட்டாரு, துபுன்னு விழுகுது. அமைச்சர் அருண்ராஜ் அவர்களுடைய திடீர் விசிட் இது. இனிமேல் தமிழகத்தோட எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் அந்த ஆய்வு நடத்தப்படும் இப்போ இதன் மூலம் சொல்லியிருக்காரு. அருண்ராஜ் அவர்கள் கீழே அங்கே பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸ்லேருந்து கலெக்டர்லேருந்து எல்லாமே ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. பட் இங்கே என்ன வருதுன்னா, இதுலேயும் டெண்டர் விடப்பட்டு இந்த முறைகேடுங்கிறது, இந்த லஞ்சம் ஊழல்ங்கிறது வந்து இதில் தலைவிரிச்சு ஆடி இருக்கு. ஹாஸ்பிட்டலுங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் மேலே மொட்டை மாடியில் அந்த சின்ன செவுரில் தட்டினீங்க விழுந்துச்சு, ஓகே. இதே நடுவில் ஷீலிங் போடுவாங்க இல்லையா, ஃப்ளோரு, அந்த ஃப்ளோரில் வந்து இந்த மாதிரி கலவைங்க மிக்ஸ் பண்ணி போடும்போது திடீர்னு ஃபேனை போட்டு அதை போட்டு திடீர்னு நைட்டோட ஒடிஞ்சு விழுந்துனா என்ன ஆகும் நிலைமை பாருங்கள், யோசித்து பாருங்கள். பட் இந்த ஒரு சந்தர்ப்பம் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒரு வீட்டில் இருந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். வேளச்சேரியில் என் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும்போது செகண்ட் ஃப்ளோரில் நைட்டு திடீர்னு 2 மணிக்கு வந்து ஷீலிங் உடஞ்சி கீழே விழுந்திருக்கு. நைட் படுத்துருக்காங்க பெட்டில், மண்டை கிண்டல் அடிபட்டுறது வந்து உடனடியாக ராத்திரியாக வந்து காரை பிடிச்சி ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு பேசுகிறாங்கன்னா அந்த கலவை சரியில்லாத ஒரு காரணம். இப்போ நீங்கள் மணலும் சிமெண்ட்டும் வந்து எந்தளவு ஈக்குவல் பண்ணுங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் போனால் தான். இப்போ நீங்கள் எம்சாண்டுன்னு ஒரு விஷயத்தை ஒன்று போட்டு அந்த மிக்சிங் வந்து சிமெண்ட்டு சரியான அளவுகோலில் நீங்கள் பண்ணலைன்னா, கலவையை டெம்பரவரியாக போனாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பில்டிங்கே பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு 50 வருடங்களாக ஒரு லைஃப் இருக்கிற மாதிரி ஒரு தகவல். இவர்கள் கட்டப்போது 5-10 வருஷம் கூட நிற்காது போல இருக்குது, பயமாக இருக்குது. இது சம்மந்தமாகவே ஒரு படம் ஒன்று பண்ணாங்க, சிவகார்த்திகேயன் பண்ணி மாவீரன் ஒரு படம். ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி ஒரு 10 மாடி 12 மாடி அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி அதோடைய பேஸே இது தான். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சரியாக பண்ணாமல் மேலோட்டமாக பண்ணாங்கன்னா இந்த கட்டடமே இடிஞ்சு விட போகிறது மாதிரியான ஒரு சூழல் வரும்போது அந்த மக்கள் போராட்டம் பண்ணுறது மாதிரி ஒரு கதையும் சொல்லிட்டு படம் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அது சினிமா கதை, ஓகே, நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். நிஜத்தில் நடந்த எப்படிங்கிறது, நோயாளிகள் அவங்களே வசதி வாய்ப்புகள் ப்ரைவேட்டில் போகும்போது தான் இங்கே கவர்மெண்ட்டுக்கு வர்றாங்க. அங்கே ஒரு பாதுகாப்பு வேணாமா? இங்கே எல்லாம் மிக்சிங் நடக்குது. கேட்டால் நான் டெண்டர் விட்டாச்சு, ஏதோ வந்துட்டாங்க, ஆட்சியில் கொடுத்துட்டாங்க, லஞ்சம் ஊழல் எல்லாத்தையும் கைமாறி போகும்போது தான் இங்கே வந்து இந்த குறிப்பிட்ட ஒரு பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க வேலை செய்கிறாங்க. பட் இது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். இது அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் வந்து மிக கடுமையான நடவடிக்கை பண்ணி சொல்லி எல்லாத்தையும் அதிகாரிகளும் கூப்பிட்டு விழாவாரியாக கேட்டு வச்சுட்டு இதை வந்து திரும்பி என்ன பண்ணணுமோ நீங்கள் பண்ணுங்கள், திரும்பி ஆய்வு நடத்துவேன்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் மனசாட்சியோடு செயல்படணுங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் நான். பில்டிங் இடிஞ்சு விழுந்த நிலைமை என்ன ஆகும், எத்தனை உயிர்கள் பலியாடாகும். இந்த மாதிரி தான் ஒரு சந்தர்ப்பம் இப்போ நேற்று நடந்தது. இங்கே திருவள்ளூர் பக்கத்தில் பெரியபாளையம்னுடைய ஊர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அமோனியா கசிவு ஏற்பட்டு திடீர்னு பார்த்தா முதலமைச்சர் விஜய் அவர்கள் தகவல் போய் உடனடியாக 24 hours எனக்கு அறிக்கை கொடுன்னு சொல்லி எல்லா அதிகாரியும் உடனே ஸ்பாட்டுக்கு காமிச்சுனா மினிஸ்டர்லாம் போக சொல்லிட்டாங்க. என்ன நடந்தது, என்ன விஷயம், உடனடியாக யார் சம்மந்தப்பட்ட கைது பண்ணணும், 24 மணி நேரத்தில் எனக்கு வந்து ரிப்போர்ட் வரணும் உடனே சொல்லப்பட்டு 2 பேர் இறந்த ஒரு தகவல் வந்துச்சு. இப்போ மேற்கொண்டு 2-3 பேர் இறந்த ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. 2 லட்சம் ரூபா வந்து முதலமைச்சர்லேருந்து அரசு நிவாரணம் கொடுத்துருக்காங்க. சொந்த ஊருக்கு போகிறதுக்கு அரசே கொண்டு போய் செயல்படுத்தணும்னு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. பட் இது ஒரு புறம் இருக்க, ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து ரொம்ப கொடுமை இல்லையா, இல்லை நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க.
அப்போ இது எதனால இந்த அமோனியா கசிவு எப்படி ஏற்பட்டுச்சு? ஏன்னா இறால் வந்து இதை பதப்படுத்தக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. பட் அவ்வளோ அசால்ட்டாக இருக்காங்க அப்படின்னா தொழிலோட உயிர் முக்கியம் இல்லையா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை? அப்போ உங்களுடைய அசால்ட்டா, கவனக்குறைவா, எவன் செத்த என்ன நம்ம நல்லா வாழ்ந்தப்போ நினைக்கிற எண்ணமா அப்படிங்கிற விஷயம்லாம் ஒன்று இருக்குது. பட் கடுமையான ஒரு ஆக்ஷன் எடுக்கப்பட்டு இருக்கு. அங்கே இந்த கலெக்டர் வந்துட்டாங்க, அப்புறம் எஸ்பி வந்துட்டாங்க, எல்லா கமிஷன் வந்துட்டாங்க, எல்லாமே வந்துட்டு அமைச்சர்லாம் போய் பார்த்த ஒரு விஷயம். இது வந்து ஏன் நடந்ததுன்னா, பக்கத்தில் அந்த ஸ்பாட்டு பக்கத்தில் ஹைகோர்ட்டை சேர்ந்த ஒரு அட்வொகேட் ஒன்று இருக்காங்க. அவர் 3 வருடமாக போராடிட்டு இருக்காங்க. ஊர் மக்கள்லாம் சேர்ந்தே 3 முறை மனு கொடுத்துருக்காங்க. கலெக்டர்கிட்ட போய் கொடுத்துருக்காங்க, எல்லார்ட்டையுமே கமிஷன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாம் வர்றது அப்படியே தூக்கி போட்டு அப்படியே எந்த ஒரு பணி இருக்கட்டும், இந்த ஒரு பணி ஏதாச்சும் அப்படியே அதிகாரிகளுடைய இந்த அலட்சிய போக்கு தான் இன்னைக்கு இத்தனை மரணம் ஏற்பட்டு இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. 70க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்ப திணறிட்டு இருக்காங்க. மூச்சு முட்டி பிரீத் பண்ண முடியாமல் இறந்தவர்கள். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ராத்திரி பார்த்தீங்கன்னா இரவு நேரங்கள்லாம் அந்த கசிவு அந்த இது இருக்கு இல்லைங்களா, அமோனியா அதை வந்து இரவு நேரத்தில் கெமிக்கலில் வந்து லீக் பண்ணிடுவாங்களா, அதை வெளியில் விட்டுறாங்க. இப்போ அது ராத்திரி தூக்கத்தில் வரும்போது அந்த ஸ்மெல்லு தாங்க முடியாது, மூச்சு முட்டும்ல. இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறது. 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்காங்க. அதை நாங்கள் எவ்வளோ போராடி பார்க்குறோம். இப்போ சமீபத்தில் கூட போய் லாஸ்ட் மந்த் கொடுத்துட்டு வந்தோம் நாங்கள். பட் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கலை. எடுத்திருந்தாங்கன்னா 20 வருஷத்துக்கு மேற்பட்டு அங்கே ஃபேக்ட்ரிக்கு தான் ஒரு தகவல் சொல்கிறார். அப்போவே மக்களே போராடிக்கிறாங்க, ஃபேக்ட்ரி முன்னாடி போய் இந்த ஃபேக்ட்ரி இருக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. அப்பைக்கப்போ மூச்சு முட்டி போய் ஹாஸ்பிட்டல் டீமில் எடுத்துகிட்டு வருவாங்களாம். இப்போ அவங்க வந்து ஊர் மக்கள் அந்த அட்வொகேட்டு போய் முறைப்படி மனு கொடுத்துருக்கும் போதே நீங்கள் விசாரித்து எடுத்துப்பட்டுக்குள்ள இருந்தால் நேற்று இந்த சம்பவம் நடந்திருக்காது. ஸோ நேற்று அசால்ட்டு, அஜாக்கிரதை, இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து உயிரிழப்பு. அந்த அட்வொகேட் அதான் ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த விஷயத்த அவர் கன்வே பண்ணுறார். யாருமே எங்களுக்கு பதில் சொல்லலை, மனு கொடுத்து தூக்கி போட்டாங்க, அதிகாரிகளுடைய மெத்தன போக்கு தான் காரணம் அப்படிங்கிற விஷயம் தகவல் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த பக்கம் அரசு ஆஸ்பத்திரியில் பில்டிங் கட்டுறதுல முறைகேடு, இந்த பக்கம் அமோனியா கசிவில் மக்கள் உயிர் தேவையில்லாமல் அந்த பக்கம் ஒரு அலட்சியம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோவமாத்தினுடைய சாக்கடையில் கலைக்க விட்டு மெட்ராஸ் சென்னை மாநகரத்தையே ஒரு வழியாக வந்து போகணும் நாரடிச்சிட்டு இருக்க ஒரு மேட்ரு ஒன்று. மழை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகும். அதுதான் உடனடியாக இப்போ முதலமைச்சர் வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இப்போ மழை காலம் வர்றதுக்கு முன்னாடியே டோட்டலாக தூர்வாரி எல்லாம் ஃபினிஷ் பண்ணி தரமட்ட மாலம் தெரியணுன்னு இருக்காங்க. அது பெரிய விஷயம் நான் பார்க்குறேன். நீங்கள் போட்டிங்கே விடலாம், இனிமேல் நீங்கள் பிரிட்டிஷ்கார போட்டிங் விட போட்டிங் விடலாம். இவ்வளோ விஷயங்களை முதலமைச்சர் வந்து கவனத்தை கொண்டு போய் ரொம்ப சிவியர் ஆக்ஷன் எடுக்கப்பட்ட ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு சார். அதை இந்த அமோனியா கசிப்பு சம்பந்த உயிர்களுக்கும் முதலமைச்சர் வந்து நிதி உதவி பண்ணியிருக்காங்க. இது தொடரக்கூடாது. மக்கள் வாழ்கிறதுக்கான தேவையில்லாத விஷயங்கள் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அதை அதிகாரிகள் தான் தயவு செய்து கிளியர் பண்ணி பண்ணணுங்கிறதா நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் சார். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அடையாறு கிளீனிங் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதே மாதிரி தான் இந்த சதுப்பு நிலம் கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. எஸ், அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இதுக்கு எப்படி வந்து இவங்க ரைட்ஸ் கொடுத்தாங்க, இது எப்படி அப்ரூவல் கொடுக்க முடியும்? அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். நீங்கள் 2500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஓகே, ஆனால் மக்களுடைய நலன் முக்கியம், சதுப்பு நிலம் முக்கியம். நீங்கள் தண்ணியை பூரா சேவ் பண்ணி உள்ளுக்குள்ளே போய் கொண்டு போய் சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு டிஸ்டர்ப்லாம் பண்ணுறது சதுப்பு நிலங்கள் தான். நீங்கள் அந்த இடத்துல போய் நீங்கள் வீடு கட்டி இப்போவே ஏகப்பட்டது பள்ளிக்கரணை சுற்றிலும் வீடு பெரிய பில்டிங்லாம் வந்துருச்சு நிறைய இடங்களில். செம்பரம்பாக்கம் ஏறி நீங்கள் தண்ணி தொடர்ந்து விடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பக்கம்லாம் வந்து மூழ்கினதே அதுதான். சாதாரணமாக மழை காலத்தில் ஒரு 2 நாள் தொடர்ந்து ஒரு 2 நாள் வேணாங்க, ஒரு நைட்டு மட்டும் தொடர்ந்து 7 மணிலேருந்து காலையில் 5 மணி வரைக்கும் மழை பெஞ்சதுன்னா வேளச்சேரி பள்ளிக்கரணை வந்து சுத்தமாக மூழ்கிடும். உங்களுக்கு ஒரு மனிதனை வந்து கிட்டத்தட்ட அதாவது நெஞ்ச அளவுக்கு தண்ணி நின்றோம். போட்டிங்கில் போனவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, நடந்து போன பார்த்துருப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பாம்புலேருந்து மீன்லேருந்து தேளு நட்டுவாங்க எல்லாமே ஊருக்குள்ளே வரும். நடக்க முடியாது, கரண்ட்டு கட் ஆயிரும், வெளியில் போக முடியாது, சாப்பாடு இருக்காது, பால் இருக்காது. நீ எத்தனை வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கடந்த 2023 டிசம்பரில் நடந்த அந்த வீடியோ இருக்குது, நீங்கள் எடுத்து பாருங்கள் நீங்கள். பட் இதெல்லாம் வந்து மழை காலத்தில் வந்து நிற்கக்கூடாதுன்ற அளவுக்கு தான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க. அதுக்கு மீறி சதுப்பு நிலத்தில் வந்து 1200க்கும் மேற்பட்ட வீடு கட்டுவதற்கு பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. அது மழை வந்து பெஞ்சிச்சுன்னா கஷ்டம். செம்பரம்பாக்கம் ஏரி ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா திறந்து விட பார்த்தீங்கன்னா எல்லாம் தண்ணி நின்றோம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஒரு வில்லேஜ் மாதிரிங்க. ஒரு வந்து கிராமத்தில் எடுத்திங்கன்னா ஒரு 200-300 வீடு இருக்கும். குக்கிராம்னா 50 வீடு இருக்கும். 10-15 வில்லேஜ் சேர்ந்தால் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இங்கே 1200 மேற்பட்ட வீடுகளை கட்டுறதுக்கு ஸோ அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. இது கட்டியிருந்தால் என்னங்க நிலமை உங்களுக்கு? மழை காலத்தில் அந்த செம்பரம் ஏரி ஓடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோருக்குமே தண்ணி நிற்கிற அளவுக்கு ஒரு நிலம் உருவாயிருக்குன்ற ஒரு தகவலும் வருது. அதை இப்போ அந்த ஸ்கீமே வந்து விஜய் அவர்கள் சுற்றுச்சூழலில் இருந்து ரத்து பண்ணிட்டாங்க. இப்போ சிஎம்டியே ரத்து செய்யப்படுது.
டோட்டலாக அந்த இடத்துல வந்து நிறைய அந்த மக்கள் வந்து ரொம்ப மனுக்கள் கொடுத்து கோரிக்கை வச்சு பண்ணதுனால தான் இது வந்து தமிழக முதலமைச்சருடைய பார்வையில் வந்து அதை அந்த இடத்துல வரக்கூடாதுன்னு சொல்லி ரத்து பண்ண ஒரு விஷயம் இருக்குது நமக்கு அது. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் மக்கள் நலனுக்காக நாட்டுக்காக பண்ணிட்டு இருக்காரு. அந்த சதுப்பு நிலம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன சார் சதுப்பு நிலம்னு? வர மழைக்கா தண்ணி எல்லாத்தையுமே அது உறிஞ்சி சேவ் பண்ணி வச்சுக்கும். எஸ். அந்த சதுப்பு நிலத்தை இவங்க அழிச்சிட்டாங்க அப்படின்னா சுற்றி இருக்கிற சோழிங்கநல்லூர், அப்புறம் நாவலூர், அந்த அந்த சைடில் சரௌண்டிங் எல்லாருமே கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அளவுக்கு தண்ணி வந்துடும் அப்படின்றாங்க. எஸ். சதுப்பு நிலம் அப்படின்றதுனால தான் அந்த மழை தண்ணீரை ஃபுல்லாக உறிஞ்சி சேவ் பண்ணிகிட்டு இருக்கு. சுற்றி இருக்கிற இடங்களை உயிருக்கு பாதுகாப்பாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதுக்குள்ளேயும் போய் கட்டுவேன் அப்படின்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இது வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக சதுப்பு நிலத்தில் வந்து யாருமே ப்ராஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு அதையும் மீறி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ தான் அதிர்ச்சியாக இருந்தது. ஒருவேளை அதை வந்து அந்த இடத்த வந்து கட்டியிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது நம்மள எதிர்பார்ப்பு எட்டி பார்க்க முடியல. மூலைவாதத்தில் 500 மணி கட்டி இந்த பில்டிங்கை சாஞ்சது தெரியும், அப்புறம் பிளாஸ்ட் பண்ணது உங்களுக்கு தெரியாத வெடிக்கல் வச்சு எல்லாம் பண்ணது தெரியும் உங்களுக்கு. அதை இல்லை சதுப்பு நிலங்கிறது தண்ணீருங்க நீல நீர் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது சாயில் இங்கே ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பில்டிங் ஸ்ட்ரென்த்து கீழே பேஸ்மெண்ட்டில் எப்படி தாங்கும்ன்றதும் தெரியாது உங்களுக்கு. அதை அது ஹைரைசிங் பில்டிங் வேறு. ஸோ அதனால் மக்களுடைய நலத்திட்டங்கள் பண்ணணும் அப்படின்னா இடங்கள் ஃபஸ்ட்டு தேர்வுப்படணும், அதிகாரிகள் சம்மந்தப்படணும். பட் ஏனோ தானோன்னு சில விஷயங்கள் கொடுத்துட்டோம்னா பாதிப்புகள் மக்கள் தான் அப்படிங்கிறத உணரணும். இப்போ 2000 பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் வேறு கொடுத்துட்டாங்களாம் அந்த பில்டிங்க்கு. வந்து இந்த சதுப்பு நிலத்தில் பள்ளிக்கரணைகள் கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் வேறு கொடுத்துட்டான்றாங்க. இப்போ அவங்க நிலைமை என்ன ஆக போகுது அப்படிங்கிறது வந்து தெரியல. நல்ல வேளை இந்த கவர்மெண்ட் வந்து அந்த சதுப்பு நிலத்தை ஸ்டாப் பண்ணல அப்படின்னா அந்த சுற்றி இருக்கிற எல்லா சரௌண்டிங்குமே மழை ஒரு தடவை வந்துருச்சுன்னா டோட்டலாக அந்த ஊரே காலியாகிருக்கும் அப்படின்றாங்க. இவ்வளோ ஆபத்திற்கு தெரிஞ்சும் அதை வந்து எப்படி அப்ரூவல் கொடுக்குறதுக்கு மனசு வருது இவங்களுக்கு? பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாமா அப்படிங்கிற அளவுக்கு வந்துச்சு. நல்ல வேளை இவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால தான் இப்போது நிறைய சுற்றுச்சூழலை சேர்ந்தவங்க பல பேரும் நான் இதுக்கு ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு. இந்த விஷயம் மட்டுமா பண்ணியிருக்காங்க தலைமை முதலமைச்சர்? இப்போ ஸ்கூல் நிலவரத்தை பார்த்துங்க. அந்த லைசன்ஸ் ரெனியூவல் வந்து பண்ணும்போது 3 வருடத்துக்கு ஒரு முறை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சடன் ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்கப்பட்ட தகவலை இப்போ சொல்கிறாங்க. இந்த முறை தான் எங்களுக்கு வந்து 10 பைசா செலவு இல்லாமல் நாங்கள் வந்து ரெனியூவல் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா நான் பார்க்கப்படலாம். லஞ்ச ஊழல் ஒழிக்கப்பட்டிருக்கு இந்த தடவை. இதுக்கிடையில் ஏஜென்ட் வருவாங்க, அவங்க தான் வந்து இவங்க கேட்குறாங்க அவங்க கேட்குறான்னு சொல்லி பணம் கொடுத்தா தான் நடக்கும்னு சொல்லி நாங்களும் கொடுக்காம எவ்வளவோ அது முயற்சி பண்ணி பார்ப்போம். வேலை நடக்காது, சர்டிஃபிகேட்டுக்கு வராது. ஏன்னா சர்டிஃபிகேட் வந்தால் தான் நம்மளுடைய இந்த பஸ் போக்குவரத்து, ஸ்கூல் பில்டிங் இதெல்லாம் வந்து எப்படி கேஸ் லீக் அது என்ன அவ்வளோ நிலவரம் நாங்கள் பார்க்க முடியும். ரெனியூவல் பண்ணாமல் இருந்தால் என்ன பண்ணு, சரி வழி இல்லாமல் நாங்கள் பணம் கொடுத்து பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி இந்த முறை தான் கொடுக்காம பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. இப்போ லஞ்சமும் ஊழல் எந்த அளவுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ ஸ்பீடாக ஒழிக்கப்பட்டு இருக்க சம்பவங்களுக்கு அவருடைய குரலே தெரியுது நமக்கு. அது சம்மந்தப்பட்டவர்கள் பள்ளி நிர்வாகமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ராஜ்மோகன் அவருக்கு தான் வந்து இந்த பாராட்டு போய் சேரணும்ல. கண்டிப்பாக தமிழக முதலமைச்சர் சொல்லி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் செயல்படுத்துகிறாங்க. தமிழக முதலமைச்சருடைய திட்டம் தான் இது. அந்த கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறனால ராஜ்மோகனுடைய செயல்பாடு ரொம்ப சிறப்பாக இருந்துகிட்டு இருக்காது. அவரும் சொல்லிட்டார், ரேஷன் என் பேரை சொல்லி யார் வந்தாலுமே ஒரு காரியம் நடக்கக்கூடாது, காதலே வாங்காதீங்க, உங்களுக்கு என்ன தேவை அதை நீங்கள் பண்ணீங்கன்னு ஒரு விஷயத்தையே அதையும் கன்வே பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து இனி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் லைசன்ஸ்க்கு வந்து யார் எதுவும் பண்ணணும் தர தேவையில்லை. அதே நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் கொஞ்சம் அந்த இது குறைச்சிருங்க. என்ன சொல்கிறது, நீங்கள் வாங்குகிற ஃபீஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ நீங்கள் அவ்வளோ குறைச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிப்படைத்தன்மையாக நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க அப்படிங்கிறதும் இனிமேல் வந்து சாட்டில் போட சொல்லிட்டாங்க. சாட்டில் வந்து ஓப்பனாக நீங்கள் வைக்கணும். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொனேஷன் அது இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் அறிவுறுத்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு நிர்வாகத்துக்கு வந்து அட்வான்டேஜாக போச்சுன்னா அதில் உள்ளே இருக்கிறவங்களுக்கும் ஒரு அட்வான்டேஜாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. படிக்கிற பசங்க பேரண்ட்ஸு கடன் வாங்க மாட்டாங்க. அவங்க சேர்த்து வச்சுருக்க மணியை வச்சு ஸ்கூலில் ஃபீஸ் கட்டி பசங்களை படிப்புங்க. படிப்பு வந்து என்ன சொல்றேன்னே தெரியல. அது பிஸ்னஸ் ஆயிடுச்சு. இப்போ டோட்டலாக ஹாஸ்பிட்டலே பிஸ்னஸ் ஆயிடுச்சுங்க. நீங்கள் முன்னெல்லாம் சாதாரணமாக ஏதோ ஒன்று பண்ண கையை பிடிச்சி பார்த்து மாத்திரை சாப்பிட்டு வீட்டு போய் கையை தொடவே மாட்டாங்க. இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துகிட்டு வா, சிடி ஸ்கேன் எடுத்துகிட்டு வா, ஒரு 25,000 பில்லு விழுந்துடும். அந்த சென்டர்லேருந்து இவங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் பணம் வரும். இது பிஸ்னஸ். மக்களை யாரும் பார்க்கலங்க. பட் நமக்கும் அது நாளைக்கு வருங்கிறத வந்து இப்படி சம்பாதிகள் உணருங்கிறத நான் சொல்லிக்கலாம். ஓகே சார், இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ அந்த இறால் பண்ண மாதிரி இன்னும் வேறு எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதை பார்த்து உடனே இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இம்மிடியேட்டாக முன்னாடியே எடுத்துடணும். ஏன்னா இப்போ தான் வந்திருக்கிறாங்க. இது 3 வருஷமாக அவங்க போராடிட்டு இருந்துருக்குறாங்க.
ஸோ இப்போ வந்து அவங்கள கைது பண்ணியிருக்கிறாங்க. அவர் 2 பேர் வந்து உரிமையில கைது பண்ணிருக்காங்க. மோகன், ஜோசப் 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கும். ஆனால் ஓனரை கைதே பண்ண மாட்டாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க, விசாரணை நாங்கள் ஒரு அடிப்படையில் விசாரணை குழு அமைச்சிருக்கோம், அவங்க விசாரிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டீட்டெயில் தருவாங்க. இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் கடந்த முறையும் வந்து பார்த்தேன், நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி விபத்துலாம் ஏற்பட்டது. ஒன்றே வந்து ஒரே சொல்லுவாங்க, இல்லை சார் விசாரணை குழு ஒன்று அமைச்சிருக்கோம், விசாரணை குழு. அந்த குழு என்ன செய்யணும் யாருக்குமே தெரியாது இது வரைக்கும். அந்த குழு இது வரைக்கும் எத்தனை ஓனர்கள் மேலே நடவடிக்கை எடுத்ததுன்னு தெரில. முதன்முறையாக இத்தனை வருஷமாக இருந்துகிட்டு இருந்த அந்த ஃபேக்ட்ரியோட ஓனர்ஸை முதன்முறையாக இந்த கவர்மெண்ட் வந்து அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இறந்துருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு ஆழ்ந்த இரங்கலை நம்ம தெரிவிச்சதும் நன்றி சார். நன்றி.